ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. டே பென்னி, என்னடா இன்னும் யாருமே வரல, பசங்களாம் யாருமே வரல பாடுறா. அதுக்குள்ளே ஏன்டா என்னை ஸ்கூலுக்கு சீக்கிரம் கூப்பிட்டு வந்தேன்? மாறன், நான் கரெக்டாக தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இது எல்லாரும் வர டைம் தான் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க. ஆடா போடா, எனக்கெல்லாம் என்ன ரேஞ்ச் இருக்கு தெரியுமாடா உனக்கு? நான் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டாக வந்து மிஸ்கிட்ட திட்டு வாங்கிட்டு வெளியே நின்றுட்டு ஜாலியாக வர்றவன் என்னை போய் சீக்கிரம் வர வச்சிட்டியாடா. மாறன், என்னால் தினம் மிஸ்கிட்ட அடி வாங்க முடியல. அதனால தான் இன்னைக்கு எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு உன்னை சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். டேய் தம்பி, இங்க ஸ்டாஃப் ரூம் எங்க இருக்கு? நான் எதுக்கு கேக்குறீங்க? ஆமா, நீங்க யாரு? உங்களை பார்த்தா புதுசா இருக்கு. இன்னும் எந்த மிஸ்ஸும் வந்திருக்க மாட்டாங்கண்ணா. டைம் ஆகல இன்னும். இனிமேதான் ஒருத்தவங்க வருவாங்க. டேய் தம்பி, ரொம்ப வளவலன்னு பேசாத. ஸ்டாஃப் ரூம் எங்க இருக்கு அதை மட்டும் சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, மிஸ் எல்லாம் யாருமே வரலண்ணா. இன்னும் வரவே மாட்டாங்க, இனிமேதான் வருவாங்க. ஆமா, ஆளே இல்லாத ஸ்டாஃப் ரூம்ல போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? மிஸ் வந்தா தானே பாப்பீங்க. மிஸ்ஸே வரலன்னு சொல்ற, சும்மா ஸ்டாஃப் ரூம் கேக்குறீங்க. டேய் தம்பி, உனக்கு இப்ப எதுவும் புரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் ரூம் எங்க இருக்கு அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. நீ சமத்தா சொன்னா உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தருவேன். ஓ, எங்க மிஸ்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா? அதான் ஸ்டாஃப் ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்க. சரி தம்பி, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. ரொம்ப அழகா கரண்ட் உடைச்சிட்டியே. உங்க ஸ்டாஃப் ரூம்ல இருக்க மிஸ்ஸுங்களுக்கு மட்டும் இல்லப்பா, இந்த ஸ்கூலுக்கே நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஐயா அண்ணா, ஸ்கூலுக்கே சர்ப்ரைஸா? எனக்கு இருக்கும். ஓகே, நாங்க கூட்டு போறோம் உங்க ஸ்டாஃப் ரூமுக்கு. வாங்க. இதானா ஸ்டாஃப் ரூமு? எல்லாரையும் நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அப்புறம் நான் அந்த டி செக்ஷன்ல தான் இருப்பேன். என் பேர் மாறன், என்னையும் மறந்துடாதீங்கண்ணா. எனக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸா பண்ணுங்கண்ணா. டேய் பென்னி, அநேகமா இன்னைக்கு கிளாஸே நடக்காது பாரு. அந்த அண்ணா எப்படியோ ஸ்கூலுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துருவாரு. நமக்கு டைம் கரெக்டா போயிடும். அதனால இன்னைக்கு கிளாஸே நடக்காது. குட் மார்னிங் பசங்களா. என்ன மாறன், இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு இருக்க? மிஸ், நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே நான் டெய்லி சீக்கிரமா வந்துடுவேன் மிஸ். மில்கா மிஸ், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். டேய் பென்னி, அந்த அண்ணா சர்ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு போல இருக்கு. அதனால தான் தமிழ் மேம் வந்து நம்ம கிளாஸ் மேம் கிட்ட தனியா ஏதோ சீக்கிரட்டா சொல்றாங்க. மில்கா மிஸ், நம்ம ஸ்கூல்ல தீவிரவாதிங்க வந்திருக்காங்க. அவங்க நம்ம பிரின்சிபலை பிடிச்சு வச்சிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஸ்டாஃப் ரூமுக்கு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க. ஐயோ, தீவிரவாதிங்களா? என்ன சொல்றீங்க? சரி நீங்க போங்க, நான் எல்லா பசங்களையும் ஸ்டாஃப் ரூம் கூட்டிட்டு வந்துடுறேன். பசங்களா, எல்லாரும் வாங்க, ஸ்டாஃப் ரூம் போலாம். எல்லாரும் ஒழுங்கா ஏந்து வாங்க. ஐயா ஜாலி, அதனால சொன்ன மாதிரியே பண்ணிட்டாரா. பென்னி வாடா, இனி எந்த கிளாஸ் நடக்காதா? ஏ பசங்களா, எல்லாரும் அமைதியா இருங்க. நான் சொல்றதுதான் கேட்கணும். எனக்கு தெரியாம எதனா பண்ணீங்க, உங்களுக்கு அவ்வளோதான். அண்ணா எனக்கு தெரியுதா நான் யாருன்னு? அண்ணா, என்னையும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்களா? நான் யாருன்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? பென்னினா ஸ்டாஃப் ரூமுக்கு வழி காமிச்சனே. டேய் தம்பிங்களா, உங்களை போய் மறப்பனா? நீங்க தான் இந்த சர்ப்ரைஸ் பண்றதுக்கு முக்கியமானவங்களே. உங்களை போய் எப்படி மறப்பனானு? டேய், எங்க ஸ்கூல்ல விட்டுடுங்கடா. எங்க பசங்க எல்லாரும் விட்டுடுங்க. இங்க இருந்து போயிடுறா போ. எங்களை விட்டுடலாம். என் கையில இருக்க கட்ட ஃபர்ஸ்ட் அவரு. என் கண்ணில அது கட்டி வச்சிருக்க அவரு. என் ஸ்டூடெண்ட் அது பண்ணிடாதடா. எதுவும் பண்ணிடாத. உங்க யாரையும் நான் சும்மா விட போறதில்ல. உங்க எல்லாரையும் நான் இப்ப தீர்த்து கட்ட போறேன். அதுக்காக தான் இந்த ஸ்கூல் ஃபுல்லா பாம் வச்சிருக்கேன். ஐயோ அண்ணா, நீங்க பாமா வச்சிருக்கீங்க? இதுக்குதான் என்கிட்ட ஐடியா கேட்டீங்களா? ஐயோ போங்க, நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேண்ணா. ஆமாப்பா, ஆமா. இப்ப என்னோட சர்ப்ரைஸ் உனக்கு பிடிச்சிருக்கா?
நானா நீங்க ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி கேட்கலாம் விட்டுவீங்கன்னு நினைச்சேண்ணா. ஆனா இப்படி பாம்பு எப்பயுமே நினைச்சோ பார்க்கலண்ணா. எங்களை விட்டுருண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் தம்பி, ஒழுங்கு மரியாதையா அமைதியா போய் உன் இடத்துல உட்காரு. இல்ல முதல்ல உன்னதான் பாம்பு வச்சு கொலை பண்ணிடுவேன். டேய் மாறன், நீதான் அந்த அண்ணா கிட்ட பேசுறலடா. உங்களாலதான் இந்த ஸ்கூல்லே காப்பாத்த முடியும்டா. மாறன் எப்படியாவது காப்பாத்துடா எங்களை. மிஸ் என்னை தேவையில்லாம மாட்டி விடாதீங்க மிஸ். அப்புறம் அந்த அண்ணா என்னை ஜட்டிக்குள்ள பாம்பு வச்ச கூடாது மிஸ். வேணாம் மிஸ், நான் எதுவும் காட்டிக்காத மாதிரியே அமைதியா இருக்கேன். டேய் மாறன், நீதான் எங்க எல்லாரையும் காப்பாத்த போறடா. டேய் எப்படியாவது போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்லிடுறா மாறன். போடா. மிஸ் நீங்க தான் ஃபோன் எடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் நான் எடுத்துனே வரதில்லை மிஸ். என்கிட்ட ஃபோனும் இல்லை. நான் எப்படியாச்சும் வீட்டுக்கு போய் ஃபோனை எடுத்து அப்புறம் அந்த நான் மாட்டி விட்டுறேன். டேய் மாறன், எங்க எல்லாரையும் காப்பாத்த சொன்னா நீ மட்டும் தப்பிச்சு போக ஐடியா பண்றியா? மிஸ் என் நம்புங்க மிஸ். வேற எப்படி மிஸ் போறது? ஃபோன் வேற எப்படி கிடைக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். டேய் மாறன், என்னோட ஹேண்ட்பேக்ல ஃபோன் இருக்குடா. உங்க கிளாஸ் ரூம்ல தான் இருக்கு. நீ எப்படியாவது போய் ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு சொல்லிடுடா. சீக்கிரம் போ. ஐயோ எப்பா வயிறு கலக்குது. அண்ணா பாத்ரூம் வந்துண்ணா, வயிறு கலக்குதுண்ணா. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேண்ணா. ஏய் தம்பி, நீ பாத்ரூம் போயிட்டுனா அப்புறம் எனக்கு தெரியும். அதான் ஒன்று போத்தவளை போ உட்கார் போ. அண்ணா என்னால முடியலண்ணா. பாத்தீங்களா வயிறுலாம் கலக்குதுண்ணா. அடேய் கர்ம முச்சவனே, என்னடா தின்னு தொலைச்சா இப்படி கப்பு அடிக்குது? போடா ஃபர்ஸ்ட் கிளம்புடா போடா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? நான் மாறன் பேசுறேன். எங்க ஸ்கூல்ல தீவிரவாதிங்க புகுந்து பாம்பு வச்சுட்டாங்க. நீங்க தான் வந்து காப்பாற்றணும். சீக்கிரம் வாங்க. டேய் பாத்ரூம் போயிட்டியா? போய் உட்காரப்போ. இதுக்கு மேல இன்னொரு வாட்டி பாத்ரூம் வருது, டாய்லெட் போகணும், இங்க போகணும், அங்க போகணும் ஏன்னா சொன்னேன் அவள்தான் உனக்கு. மிஸ் நானே சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க பாருங்க. டேய் மாட்டினியா? எவ்வளோ நாளா உன்னை தேடிட்டு இருந்தேன். இப்பதான் ஒரு வேளை நீ மாட்டியிருக்க. இப்ப இனிமே உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஐயோ போலீஸ்! ஏய் நீ எப்படா வந்த? பசங்களா அவ்வளோ சொல்லியும் நீங்க போலீஸ்க்கு இன்ட்டு கொடுத்துட்டீங்கல்ல. இனிமே நான் உங்ககிட்ட இருந்து மாட்ட மாட்டேன்டா. என்னை விடுறா. ஏய் உன்னை விட மாட்டேன்டா. தப்பிப்பியா பசங்களா? நான் என்ன பிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இங்க வெளியே போங்க. ஸ்கூல் விட்டு வெளியே போங்க. இங்க பாம்பு இருக்கு. டேய் சொல்றா, பாம்பு எங்க வச்சிருக்க? சொல்றா. உன்னை எத்தனை வாட்டி பிடிச்சி ஜெயில போட்டாலும் தப்பிச்சு வெளியே வந்துறேன். இந்த வாட்டி என் கிட்ட தப்பிக்கவே முடியாது. சொல்றா பாம்பு எங்க வச்சிருக்க? ஐயோ அம்மா என்ன அடிக்காத, என்னால வழி தர முடியல. அடிக்காத சொல்லிடுறேன். அந்த பென்சில் சேர் கிட்ட தான் வச்சிருக்கேன். போடா போ. நீயே போய் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணு போ. கவலைப்படாதீங்க மேடம், நாங்க தீவிரவாதியை பிடிச்சிட்டோம், பாமையும் டிஃப்யூஸ் பண்ணிட்டோம். இனி உங்க ஸ்கூலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க இனிமே. ரொம்ப நன்றி சார். எப்படியோ வந்து எங்க ஸ்கூலை நீங்க காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. நீங்க எங்களுக்கு சொல்றதை விட நீங்க அந்த மாறனுக்கு நன்றி சொல்லுங்க. அவன் தான் ரொம்ப துணிச்சலாகவும் ரொம்ப அறிவுபூர்வமாகவும் செயல்பட்டான்.